ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தொழில் ஆளுமைகளை பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற ஹார்ட்வேர்ஸ் நடத்தி வருகின்ற ராஜா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோட நிறுவனர் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களை தான் பார்க்க போகிறோம். அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெல்லோரா அப்படிங்கிற ஒரு பிராண்டையும் லான்ச் பண்ணி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சந்திப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சார். இந்த ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடு பக்கத்துலேயே இருக்கும். நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நானே நுகர்வோராக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஹார்ட்வேர்ஸ்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. எங்கெங்க இருக்குன்னு கூட தெரியல. எவ்வளோ மாறி இருக்கு நீங்க வந்த போதும், 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போதும், இப்போ இந்த பிஸ்னஸ்ல மாற்றங்கள் இருக்கு சார். முன்னாடி இயர் 2000 இல்லாத பிற்காலத்தில் பார்த்தாலும் ஹார்ட்வேர்ஸ் கடை அப்படின்னாலே வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த எல்போ கப்ளிங் அதெல்லாம் வெளியில் தொங்க விட்டுருப்பாங்க. பெயிண்ட் பக்கெட்டை 4 எடுத்து வெளியில் அடிக்க வச்சுருப்பாங்க. அதுதான் ஹார்ட்வேர்ஸ் கடைன்னு எல்லாருக்கும் எல்லோரும் ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், பெயிண்டர் அதை பார்த்து தான் போவாங்க. இன்னைக்கு காலம் அப்படியே மாறி போச்சு. நீங்கள் எல்லாமே ஹைஃபை, ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் வந்ததுனால ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளேவே அவசியம் இல்லாமல் எல்லாம் இன்னவுஸ் கடைக்குள்ளேயே டச் அண்ட் ஃபீல் மாதிரி வச்சு காமிக்கிறதுனால இப்போ ஹார்ட்வேர்ஸ் தொழில் வேறு மாதிரி வளர்ச்சி அடைஞ்சேன். இப்போ உங்களுடைய நிறுவனம் எவ்வளோ சதுர அடியில் நீங்கள் வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்க? 2000 நாங்கள் ஆரம்பிக்கும் போது 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங் அண்டு ரோபோட்டிக்ஸ், ஹவுஸ் கிளீனர்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம். மக்கள் எப்படி மாறி இருக்காங்க முன்னாடிக்கும் இப்போ? முன்னாடி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, இப்போ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை, இன்றைக்கி ஆன்லைன் மோகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆன்லைன் ஒரு 10க்கு 8 பேர் இன்றைக்கி ஆன்லைன் நோக்கி போகிறாங்க. பட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அதில் ஆன்லைனில் வாங்கி கட்டின ஒருத்தருக்கும் ஆஃப்லைனில் வாங்கி கட்டின ஒருத்தருக்கும் பல வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் சர்வீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு மோட்டர் வாங்கியிருக்காரு, அவருக்கு தகுந்த ஆலோசனை சொல்லி அவர் வீட்டுக்கு தேவையான மோட்டரை கொடுத்தா தான் அவர் அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆன்லைனில் ஏதோ ரிவ்யூ பார்த்துட்டு ஆன்லைனில் ஒரு மோட்டர் வாங்கிட்டு அதுக்கு அவர் பயனுற்றதாக போனாலும் அவர் யாருக்குமே கேட்க முடியாது. போய் இந்த மோட்டர் இதாச்சு, தண்ணி வரல, எதுவுமே கேட்க முடியாது. இதே ஆஃப்லைனில் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கும்போது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கரெக்டான பொருளை அவர் கைட் பண்ணதுனால அவரும் பீஸ்ஃபுல்லாக இருக்காரு, மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆலோசனைக்காக தான் நாங்கள் நேரில் வர சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஆலோசனைகள் ஆர்ட்வேர்ஸில் வழங்கப்படுதா? எனக்கு தெரிஞ்சு போவோம், ஆர்ட்வேர்ஸில் ஏதாவது பொருள் கேட்போம், அவங்க கொடுப்பாங்க. இப்படி தான் நான் வர்த்தகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் ஆர்ட்வேர்ஸோட. ஆனால் நீங்கள் ஏதோ ஆலோசனைன்னு புது விஷயம் சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்க வராரு அப்படின்னா அவரோட தேவைகளை கேட்டு அதை எங்கே பயன்படுத்த போகிறான்னு அதை செக் பண்ணி அவருக்கு அது சூட்டபிள் ஆகுமான்ற செக் பண்ணி தான் கொடுப்போம். வராரு வியாபாரம் பண்ணால் போகுதுன்ற நோக்கில் நாங்கள் பார்க்கறது இல்லை. அந்த பொருள் அவருக்கு பயனுள்ளதாக இருக்குமான்றதை பார்த்து தான் அவருக்கு அந்த பொருள்களை கொடுக்குறோம், சஜஷன் கொடுக்குறோம். அதை மீறி அவர் டெசிஷன் அவரோட. அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் வேறையாக இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு பொருள் வாங்க வராரு, டேப்பே வாங்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக சில ட்ராப் தான் அவருக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அவருக்கு ஏதாவது கேள்விகள் கேட்பீங்களா, இல்லை இதுக்கு ஏதாவது கன்சல்டேஷன்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டேப் கொடுங்க அப்படின்னு வரீங்கன்னா டக்குன்னு ஒரு டேப் எடுத்து கொடுத்து அந்த காசை வாங்கிடலாம். பட் அந்த டேப் எங்கே போட போகிறாரு, கிச்சனில் போட போகிறாரா, பாத்ரூமில் போட போகிறாரா, கார்டனில் போட போகிறாரா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டேப்பை சஜஸ்ட் பண்ணிப்போம். கார்டனாக இருந்தால் நாசல் டேப் கொடுப்போம், வித் ஃப்ளோ கண்ட்ரோல் மாதிரி டேப் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தண்ணி எங்கே சேவ் பண்ணலாம், எந்த இடத்துல எந்த டேப் பண்ணலாம் சஜஷன் கொடுத்து டேப் கொடுப்போம். இந்த மாதிரி நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா, எல்லா ஆர்ட்வேர்ஸும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க? இல்லை, நாங்கள் பண்ணுறோம். என்னோட ஊழியர்களுக்கும் அதே ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களும் அதே மாதிரி எக்ஸ்பிளேஷன் கேட்டு தான் பொருட்களை வியாபாரம் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை எப்போதுலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு புதிய முறையாக எனக்கு தோணுது. வேறு பல துறைகளில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுத்து ஒரு பொருளை கொடுக்குறது. ஆனால் நீங்கள் ஒரு ஆர்ட்வேர்ஸில் இந்த மாதிரியான ஒரு செயல்முறையை கொண்டு வந்தது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்போ இந்த மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது? ஃப்ரம் இந்த 2000 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்தில் மக்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய அனுபவங்கள் பட்டதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னா இன்றைக்கி கடைகள் நிறைய ஆகிடுச்சு. அதை தாண்டி ஏன் ராஜா எலக்ட்ரிக்கல் வரணும்னா இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லலாம். ஸோ எங்கே போனாலும் இன்றைக்கி காசு கொடுத்தா பொருள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பொருட்களை இங்கே போனால் நமக்கு கைட் பண்ணி வழங்குவாங்கன்னு ஒரு திருப்திக்காக நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறோம். உங்ககிட்ட வர்றவங்க நிறைய பிஸ்னஸஸ் வராங்களா? அதாவது பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி ஆட்கள் வராங்களா, இல்லைன்னா நம்ம நுகர்வோர்களே வராங்க? இல்லை, எல்லா விதமான மக்களையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். எலக்ட்ரிஷியன், பிளம்பர், பெயிண்டர், கான்ட்ராக்டர், பில்டர்ஸ் அண்ட் எண்ட் யூசர்ஸ். ஸோ சகல விதமான மக்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் அடர்த்தியாக இருக்கிற இடம், நல்ல டெவலப் ஆகிடுச்சு.
என்னுடைய புரிதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடுவர்ஸோட தேவை அப்படிங்கிறது புறநகர பகுதிகளில் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் புதிய கட்டடங்கள் வரும், அங்கதான் நம்மளால தொழில் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் புதுசா இந்த தொழிலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் புறநகர் பகுதியில தன்னுடைய கடைகளை அமைக்கணுமா, இல்ல உங்களை மாதிரி இந்த மாதிரி அடர்த்தியான ஒரு இடத்துல வைத்திருந்தால் கூட அவரால் வியாபாரத்தை பண்ண முடியும்? இன்னைக்கு தேதிக்கு வந்து ரெண்டல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நியாயமான விலையில் கொடுக்கணும்னா நியாயமான ரெண்ட் உள்ள கடையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வணிகம் பண்ண முடியும். ஸோ அது நமக்கோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கே ஏதோ அங்கே வச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் இன்றைக்கி சப்ளை பண்ணலாம். இன்றைக்கி சப்ளை பண்ணுறது ரொம்ப எளிதாக, நிறைய டெலிவரி ஆப்புகள்லாம் வந்ததுனால நம்ம சப்ளை பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே சென்னையிலேருந்து சூளைமேல இருந்தால் சூளைமேல மட்டும்தான் சப்ளை. இப்போ எங்கள் சப்ளைலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு சப்ளை பண்ணுறோம், திருச்சி சப்ளை பண்ணுறோம், மதுரை சப்ளை பண்ணுறோம், புறநகருக்கு நிறையா சப்ளை பண்ணுறோம். பட் எல்லா வகையும் நம்ம கவர் பண்ணலாம். நீங்க சென்னையோட நம்பர் 1 டீலர் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நீங்க மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரு ஹார்ட்வேர்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஒரு மேனுஃபேக்சர் இருப்பாரு, இல்லை உங்களோட பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவரே அந்தந்த மாவட்டங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாரு. ஏன் உங்ககிட்ட இருந்து இந்த மாவட்டங்களுக்கு போகணும்? ஏன் மக்கள் உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு நிறைய ஆன்லைன் வந்ததுலேருந்து ஒரு துபாயில் இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி கூட சென்னையில் ஒர்க் எடுக்குது. சென்னையில் இருக்கிற பல கான்ட்ராக்டர்கள் திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், திண்டிவனத்தில் ஒர்க் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க என்னோட அணுகுமுறை பிடித்ததுனால அவங்களோட சைட்டுக்கு என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்றாங்க. நாங்கள் த்ரூ அங்கே இருக்க டிப்போ மூலயமா, அங்கே ஆத்தரைஸ்டு வெண்டார் மூலயமா அந்த அவங்க சைட்டுக்கு டெலிவரி கொடுத்ததுனால அவங்க ஒன் ஸ்டாப் சொல்யூஷனே எங்களுக்கு அதுறாங்க. உங்களுடைய அடுத்த 10 ஆண்டு திட்டங்கள் என்னவாக இருக்கும், என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஓன் பிராண்ட் வெலோரா கிச்சன் பார்க்கோ, ஸோ வெலோரா பாத் ஃபிட்டிங்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். 2026 லான்ச் பண்ணோம். அது வந்து அனைத்து பில்டர்கள், என்டியூஸ் எல்லாருமே நல்லபடியாக போய்ட்டு அதை ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் யாருமே இது வரைக்கும் 2 பிரான்ச் 4 பிரான்ச் வச்சு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை. அதை முறியடிச்சு ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தது எங்களோட 10 வருடம். ஸோ வெல்லோரா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்னு சொல்லலாமா? நீங்கள் வந்து பாத் செட்டிங்லாம் அங்கேயே வச்சிருப்பீங்க, வந்து பார்த்து அது வாங்குறது பொருட்களை வாங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ணி பொருட்களை வாங்கக்கூடிய இடம் தான் வெல்லோரா கிச்சன் பார்க்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஷாப்பாக நாங்கள் குடம் பக்கத்தில் போட்டிருக்கோம். அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு. ஓகே, இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, இப்போ ஒரு ட்ரையல் வருஷம் 2027 அந்த கான்செப்ட் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ வெல்லோராவோட ஸ்பெஷாலிட்டி என்னது? எதுக்கு நாங்கள் வந்து அந்த கடையில் வந்து அந்த இதை ஃபீல் பண்ணி பார்க்கணும்? ஸோ வெல்லோரா அப்படின்னும் போது அது நியூ கன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி இன்னைக்கு தேதிக்கு வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷனோட ரெனோவேஷனோட கான்செப்ட் 60% ஹையர். ஸோ ஒரு 10 வருஷம் பழமையான வீடு, 5 வருஷம் பழமையான வீடுக்கு புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்குறது வேலை பழசை ரெனோவேட் பண்ணுறதுல மக்கள் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதுக்காக ஆரம்பித்தது தான் வெல்லோரா. ஸோ நம்ம வீட்டில் தினசரி யூஸ் பண்ணுற கிச்சன், நம்மளோட கிச்சன் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், நமக்கு எந்த மாதிரி சிங்க் அங்கே யூஸ் ஆகும், நமக்கு எந்த மாதிரி கிளாஸை போட்டால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு சிம்பிளாக முடியுன்றதுக்காக அனைத்து டிஸ்பிளே பொருட்களும் அங்கே வச்சு கால்மிதியாக இருக்கட்டும், அதே போன்று கிச்சனுக்கு தேவையான சிறு சிறு பொருட்கள் அனைத்தும் அங்கே டிஸ்பிளே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பொருளை பார்த்து வாங்குறதுக்காக தான் வெல்லோரா கிச்சன். பட் ஆனால் இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டில் கூட வைக்கிறாங்கல்ல, அப்புறம் எந்த இடத்துல வந்து வெல்லோரா வந்து வேறுபடுது? ஸோ ஹைப்பர் மார்க்கெட்டும் கார்பரேட்னும் போது அதுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ட்ரெயின்டு பர்சன்ஸை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஒரு கிச்சன் சிங்கு போடணும்னா கூட உங்கள் கிச்சன் சின்னதா பெருசா உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பொருட்களை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த 10 ஆண்டு திட்டங்களை சொல்லிட்டீங்க, இப்போ எவ்வளோ பெருசாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களோட தொடக்கம் வந்து எப்படி இருந்தது? நீங்கள் எதுக்காக வந்து ஹார்ட்வேர்ஸ்க்கு வரணும்னு விரும்புறீங்க? ஸோ ஹார்ட்வேர்ஸ் தொழிலில் நான் நல்லபடியாக வியாபாரம் பண்ண முடியும், நல்லா சஸ்டெயின் ஆக முடியும், நல்லா சக்ஸஸ் ஆக வேண்டியது என் அப்பாவோட எண்ணம். அப்பா வந்து கிட்டத்தட்ட 1952 மளிகை கடை வச்சுருக்காங்க. மளிகை கடை வச்சு நமக்கு மளிகை கடையை தாண்டி அடுத்த லெவல் நீ போகணும், நீ ஒரு ஆர்டர்ஸ் கடையில் கவனம் செலுத்துனாங்க. அப்பாவின் சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆர்டர்ஸ் கடையை நல்லபடியாக பல மடங்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டு. இந்த துறையில் வந்து பிற மொழியாளர்கள், மார்வாடிகள் அப்படின்னு சொல்லலாம், அவங்க தான் வந்து கோல் வச்சுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த போட்டிகளை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அதுக்கு என்ன டெக்னிக்? இன்னைக்கு நிறைய கார்பரேட் கம்பெனி வந்தாலும் ஒரு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அதை நோக்கி போகிறாங்க. அந்த ஆஃபர் கொடுக்குறவங்களும் ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க, 4 தடவை கொடுப்பாங்க. இந்த 4 தடவை போன கஸ்டமர் 5ஆவது தடவை திருப்பி நம்ம கிட்ட தான் வராங்க. ஸோ அந்த ஒரு நம்பகத்தன்மையினால நிறைய தமிழர்கள் ஆர்டர் தொழில் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் இருக்காங்க, டேப் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கின்ற பொருள் வந்து குறைந்த விலையில் கிடைச்சா தானே நீங்கள் மக்கள் கிட்ட கொடுக்கும் போது ஒரு லாபத்தோட கொடுக்க முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்க வாங்குற பிரைஸே வந்து கம்மியா இருக்குதா அப்படிங்கிறத என்னுடைய. அதனால தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் மார்ஜின் அப்படின்ற கான்செப்ட் வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதே ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியாக
லோ ரேட்டில் கம்பெனிக்காரங்கிட்ட பேசி ஓகே கரெக்டான கொள்முதல் பண்ணுறதுனால மக்களுக்கும் அந்த பெனிஃபிட்டை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஓகே, உங்களுக்கான அந்த விலை கிடைச்சிருக்கு. இந்த மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நல்ல ப்ரைஸிங்லேயே கொடுக்குறோம். உங்கள் அலுவலகத்துக்கு வரோம், உங்களுடைய கடைக்கு வரோம் அப்படின்னா நாங்கள் என்ன தயாரிப்போட வரணும்? இப்போ நான் ஒரு புது வீடு கட்டுறேன், உங்களுடைய ஆர்டர்ஸ்க்கு வரோம், பொருட்கள்லாம் உங்ககிட்ட தான் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏதாவது ஒரு லிஸ்ட்டு போட்டு வரணுமா, இல்லைனா என் வீட்டில் இந்த விஷயம், இந்த பைப்பை வந்து நான் இதை மாட்ட போகிறேன், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும்? நாங்கள் பொதுவாக கஸ்டமருக்கு என்ன சொல்கிறோன்னா, புதுசாக கட்டுறவங்களுக்கும் சரி, பழசை ரெனோவேட் பண்ணவங்களுக்கும் சரி, ஒரு ஆர்கிடெக்சரை கூப்பிடுங்க. ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணி என்னென்ன ஃபில்ட்ரேஷன் பண்ணணுமோ நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸோட செலவு ரொம்ப குறையும். நீங்கள் வாங்கி ஒன்றுமே ட்ரையல் பார்க்குறதுக்கு பதிலாக டிசைன் பண்ணி எதை எங்கே பயன்படுத்த போகிறோம், எதெல்லாம் நம்ம பழசை யூஸ் பண்ணதையே பயன்படுத்தலான்றதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வாங்க வேண்டிய சொல் லிஸ்ட்டோடு நீங்கள் கடைக்கு வந்தால் போதும். ஒரு புரிதலோட எங்கே எதை யூஸ் பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட், எவ்ரி திங் வந்து இன்றைக்கி வந்து ஆர்கிடெக்சர் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதுதான் செய்ய போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், எதை எங்கே வாங்கணும், அந்த மாதிரி இன்னைக்கு பல ஆர்கிடெக்சரும் நாங்கள் டைப் வச்சுருக்கோம். இந்த மாதிரி அவங்களோட சஜஷன் கொடுக்கறதுக்கும் எங்கள் கடை ஏற்றதான். இப்போ நிறைய பேர் வந்து அழகுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதோட உழைப்பு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உழைக்கணும், பல வருடங்கள் உழைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அழகா இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அழகா இருக்கிற ப்ராடக்ட்டை விற்கிறது தான் ஆன்லைனோட வேலை, தரமான பொருளை விற்கிறது தான் ஆஃப்லைன் வேலை. இருந்தாலும் நாங்கள் ஒரு வீடு கட்டுறோங்கும் போது ஆசையாக கட்டுவோம். அப்போ அழகான பொருளை வைக்கணும் அப்படிங்கிறது தானே எங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ அழகான பொருட்கள் வந்து உங்களுடைய வரிசையில் இருக்குதா? ஏன்னா நீங்கள் தரம் தனியாக பிரிக்கிறீங்க, அழகை தனியாக பிரிக்கிறீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான லைஃப் எவ்வளோ தான், இந்த மாதிரி டேப்கள் வாங்கும்போது உங்கள் லைஃப் ஜாஸ்தி வரும்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம். அதை மீறி தேர்ந்தெடுக்க வேண்டியது. அந்த வித்தியாசம் ஏன் வருது? ஏன் அழகையும் தரத்தையும் வந்து ஒன்றா கொடுக்க முடியாது? இல்லை, சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இன்றைக்கி வந்து ஃபுல் டர்ன் டேப்ஸ் வாங்கும்போது வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலை வாட்டர் சேவிங் டெக்னாலஜிக்கு நம்ம மாறி தான் ஆகணும். வாட்டர் சேவிங் டெக்னாலஜி மாறும் போது அட் ப்ரெசென்ட் ஜென்ஸி அதை ஏற்றுப்பாங்க. பட் ஓல்டு கஸ்டமர்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. டேப் வந்து நிறைய தண்ணி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ இருக்க டேப்பில் டேப் திறந்தால் 1 ஹவருக்கு 6 லிட்டர் தண்ணி வருதுன்னா பழைய டேப்பில் 1 ஹவருக்கு 8 லிட்டர் தண்ணி வரும். ஓகே. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம காமிக்கிறதுனால அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை. அழகான பொருட்கள் வேணும் தான், பட் எங்கே அழகான பொருட்களை போகணும், எங்கே அவசியமான பொருட்களை போடணும், எங்கே வந்து ஆடம்பர பொருட்கள் போகணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது தான் இங்கே வரும். ஓகே. ஸோ ஒரு பொருள் வந்து எப்படி செயல்படுது, எங்கே செயல்படுது, அதில் எப்படி நம்ம மிச்சங்கள் பிடிக்கலாங்கிறத வந்து நீங்கள் கன்சல்டிங்காக கொடுக்குறீங்க. கரண்ட்டுக்கும் அது மாதிரி ஏதாவது இருக்கா? கரண்ட்டுக்கு இந்த மாதிரியான இபிலையும் உங்களோட லோடுக்கு ஏற்ற மாதிரி, பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரியான வயர்களை போடுங்கன்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப கனமாக போகிறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வரோட கான்செப்ட் கிடையாது. எந்த பொருளுக்கு என்ன கேஜில் ஒயர் போடணுன்றதில் எலக்ட்ரிஷியனோட கன்சல்டேஷனோட போட சொல்லி நாங்கள். இப்போ பெரிய சிக்கலே என்னன்னா, நாங்கள் வந்து உங்ககிட்ட பொருள் வாங்க வர்றது கிடையாது. ஒரு பிளம்பரோ இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஷியனோ தான் எங்கள் சார்பாக உங்ககிட்ட வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய பொருள் தான் போடுவாங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி தவிர்க்கணும்? இப்போ டேரெக்டாக வந்தால் ஓகே, நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் எங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருவீங்க. ஒருத்தரோட வரும்போது அவர் தான் எல்லாமே பார்த்து செய்யும் போது எங்களுக்கு மக்கள் வந்து பிளைண்டாக ஒரு பிளம்பர் சொல்கிறாரு, ஒரு கடைக்காரர் சொல்கிறான்னு யாரும் வாங்குறதில்ல. அவங்களே எல்லாம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி எந்த பொருள் என்ன குவாலிட்டியாக வருது, எவ்வளோ கரண்ட் ரேட்டிங் வருது, எவ்வளோ ஓட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பெஸ்ட்டு பிராண்டாக பார்த்து தான் வாங்க வரேன். ஸோ அதனால் பிளம்பர் வந்து தரம் குறைவாக வாங்கிட்டு போயிடுவார், அவங்க வந்தால் கடைக்காரங்க வந்து தரம் குறைவாக கொடுத்துருவாங்க கான்செப்டே இல்லை. இப்போ எல்லாம் நல்ல புரிதலோடு தான் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த விலைகள் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க. ஒரு பொருள் உங்ககிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபான்னு உங்ககிட்ட வாங்குறாங்கன்னா எங்ககிட்ட அவங்க அந்த பொருளை கொடுக்கும்போது 150 ரூபான்னு சொல்லி பில் போட்டு கையில் வாங்கிடுவாங்க. சீட்டில் இருந்து நானே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கடைகள் முன்பெல்லாம் இந்த ஓலா அப்படின்ற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவோ ஒரு டாக்ஸியோ அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓலா வந்ததுக்கப்புறம் அதோட விலை நமக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு பயணம் செய்யறது இவ்வளோ தான் பண்ணணும். ஸோ அதுவும் இன்னைக்கு கூகுளில் போட்டாங்கன்னா எந்தெந்த பொருள் எந்தெந்த துறையில் எவ்வளோ விலைன்னு ஒரு பேசிக் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி கடைகளில் வாங்கிறேன். பெரிய வித்தியாசம் இருக்காது. பெரிய வித்தியாசம். இப்போ அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இப்போ முற்றிலும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது சொல்லுங்களேன். இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா நம்ம நேயர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நேயர்கள்னா நம்ம போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 63 ஆம்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு 63 ஆம்ஸ் வந்திருக்கானதை நம்ம செக் பண்ணணும். 63 ஆம்ஸ் பில்லில் இருக்குது, ஆனால் வந்தது 40 ஆம்ஸ்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து என்ன பொருள் வந்து டெக்னீஷியன் வாங்கிட்டு வந்து போடுறாங்க, அந்த ஆம்ஸ் நமக்கு தேவையானது தானா, அதை பார்த்தாலே அதில் ப்ரைஸிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் எந்த பொருளாக இருந்தாலுமே அது எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டில் 10 ஆனால் 10 நமக்கு தேவைதானா, இல்லை நமக்கு 6 போதுன்னா 6 வாங்கிக்கலாம், ரிட்டர்னை தவிர்க்கலாம்.
ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப குறையும். பிளைண்டாக இதை வாங்கிட்டு வாங்க மாட்டினேன்ற இல்லாமல் நாமளும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும். வீட்டுக்காரங்களும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது ரொம்ப. ஆனால் இந்த மாதிரி வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதுவும் வீடு கட்டுறதுன்னா எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு தரமான கன்சல்டன்ட்டோ இல்லைன்னா கான்ட்ராக்டரோ உங்ககிட்ட இருக்காங்களா, உங்களை அணுகலாமா? அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து நிறைய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிளம்பர்ஸ் இருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட பெயிண்டர்ஸ் இருக்காங்க. கான்ட்ராக்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம மோர் தென் 250 கான்ட்ராக்டர்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ தட் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சில கான்ட்ராக்டர்ஸ் மினிமம் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தான் பண்ணுவாங்க, சில கான்ட்ராக்டர்ஸ் லோ ஸ்கொயர் ஃபீட்டும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான ஆளுகளை நம்ம கை காமிக்க முடியும். ஸோ அதில் நாங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 1200 வீடு கட்டுறவரோடக்கு அவங்களுக்கு ஏற்ற சஜஸ்ட் பண்ணுவோம். 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அதுக்கேற்ற வல்லுநர்களை தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். உங்களை ரீச் பண்ணணும்னா எப்படி நாங்கள் ரீச் பண்ணுறது? எனி டைம் நீங்கள் ராஜா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். ஓகே, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி ராஜா எலக்ட்ரிக்கல் சுலைமேடுன்னு போட்டால் அங்கே வந்து பார்க்கலாம். இல்லை கன்சல்டிங்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா, ஒரு டீம் வச்சுருக்கீங்களா, இல்லைன்னா சும்மா? எனி டைம் எங்களுக்கு வாக்கிங் கஸ்டமரே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு கைட் பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் நல்லா கைட் பண்ணுறோம். ஸோ ஆர்வஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமா சொல்லலாம். கல், மண், ஜல்லி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு இரும்பு இப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அது இன்னைக்கு வேலை போகாமல் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு 1 வருடமோ 2 வருடமோ கூட கழிச்சு அந்த இரும்பே வந்து பல மடங்கு போகும். அப்படிங்கும்போது ஆர்வஸ் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லாபம் கொள்கிற ஒரு தொழிலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வேஸ்டேஜே கிடையாது. இப்போ காய்கறி தொழில் பார்த்தீங்கன்னா அது 50% வேஸ்டேஜ்னு சொல்கிறோம். இங்கே நீங்கள் வந்து ஆர்வஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே வந்து நீங்கள் 50% 100% வச்சே விற்கிறீங்க. அப்போ அவ்வளோ பெரிய லாபம் தருகின்ற தொழிலா இது? இந்த தொழிலில் யார் வேணால் ஈடுபடலாமா? வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஆர்வஸ் வந்து ஒரு பெரிய தோற்றமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இந்த வியாபாரம் பண்ணிடணும். ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதில் மினிமம் மார்ஜின். நீங்கள் ஆன்லைனோட மோகம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பொருளுக்கும் விலை எல்லாம் தெரியும். 10 ரூபா பொருளை டக்குன்னு யாரும் 20 ரூபா விற்க முடியாது. 10 ரூபா பொருளை 11 ரூபா தான் விற்க முடியும். ஸோ அந்த மாதிரி மினிமம் லாபத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வாடகை அதிகமாகிடுச்சு, லேபர் அதிகமாகிடுச்சு, லேபருக்கு ஆள் கிடைக்கல. இப்போ நானும் என்னோட துறையில் அன்னைக்கு காலையில் கடை திறக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நம்ம போய் கடையை திறந்து அன்னைக்கு வியாபாரத்தை பார்க்குற சூழ்நிலை தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கோம். ஸோ நியர்பை உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ப்ளம்பராக இருக்கட்டும், பெயிண்டராக இருக்கட்டும், கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அந்த சுற்றுறதுல உள்ளவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா அப்போ தான் அவங்க வியாபாரத்தை திறமையாக பண்ண முடியும். எல்லாரும் ஆன்லைன் போய்ட்டு சின்ன சின்ன பொருட்களுக்காக மட்டும் அந்த கடையை நோக்கி போனீங்கன்னா அவங்களால பெரிய வியாபாரம் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையும் இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் நடத்திட்டு இருக்கோம்னா அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நீங்க இந்த துறையில வந்து 27 வருஷம் அனுபவம் பெற்றிருக்கீங்க. புதுசா தொழில் பண்றவங்க எப்படி வந்து ஒரு செயல்பாடுகளை வச்சிருக்காங்க? ஏன்னா புதுசா ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்க, பல பல பிரான்ச்சஸ் மாதிரி ஆரம்பிக்கணும்னா ஆரம்பத்திலே வந்து வராங்க. எடுத்த உடனே நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க வாங்கிடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படியானவர்கள் உங்க துறைக்கு வந்து எந்த மாதிரியான லாபத்தை தராங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்களா? இன்னைக்கு ஸ்டார்ட் அப் வராங்க, ஒரு வியாபாரத்தை பற்றி ChatGPT பார்த்து வச்சுட்டு ஒரு அவங்களா ஒரு ரவுண்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் எந்த பொருளை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த பொருளை வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண புரிதல் அவங்க இல்லை. ஏன்னா அவங்க எங்கேயும் போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கல. இப்போ நாங்களாம் ஆடோஸ் கடையில் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு கடையில் வேலை பார்த்து சில புரிதல்களை புரிஞ்சு தான் இந்த துறைக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க ஜென்ரல் ChatGPT மட்டும் பார்த்து தொழில் தொடங்கி ஆஃபர்ன்ற பேரில் ஆஃபர் 1 தடவை ஃப்ரீ கொடுக்கலாம், 2 தடவை ஃப்ரீ கொடுக்கலாம், 4 தடவை ஃப்ரீ கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களால வியாபாரத்தை சரிவர நடத்த முடியாமல் வியாபாரம் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையே போகுது. இதனால் அங்கே கரெக்டாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் அந்த கடையில் ஃப்ரீ கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் கொடுக்குறது இல்லைன்னு அவருக்கும் அந்த வாதத்தை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இவங்க 20-25 வருஷமாக ஸ்டெடியாக ரன் பண்ணிருக்காங்க. அவங்க 6 மாதத்தில் அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்னா இந்த மாதிரி தெரியாமல் ஆஃபர்களை அள்ளி கொடுத்து அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணி கடைசியில் அந்த கடையே இல்லாமல் ஆகிடும். நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஆர்வஸ் மட்டும் பார்க்கல, அதை சார்ந்து இருக்கிற சிக்கல்களையும் வந்து நம்ம ராஜ்குமார் ஐயா அழகாக விவரித்தார். அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து நம்ம வாங்குவதை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் கூட பிரபாகரன் SD அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் என்ன சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கிற அந்த கடை ஓனர்கள், தொழில் அதிபர்கள் தான் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க. அவங்க கிட்ட தான் அந்த பொருளாதாரம் இருக்கும்.
ஆனா அந்த பொருளாதாரத்தை சுரண்டி நம்ம ஆன்லைன்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு வரும்போது ஒரு கட்டமைப்பு இருக்காது. அவங்க ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில அவங்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை வந்து சொன்னாரு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம தெருவில் இருக்கிறவங்க கூட வியாபாரம் பண்ணும்போது நமக்கான கட்டமைப்பை உருவாக்குறோம். நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து நிற்பாங்க அப்படிங்கிற உறுதி நமக்கு கிடைக்கும். ஆன்லைன்ல இது கிடைக்காது. ஸோ அங்க தவிர்த்துட்டு தயவு செஞ்சு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில வந்து வியாபாரம் பாருங்க. இந்த அருமையான கருத்தை சொன்னதுடன் உங்க தொழிலை பத்தி விவரமா சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். இன்னொரு நிகழ்வு சந்திப்போம். ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush.